ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்ட் டுடே ஒன் ஷாட் த கிரிமினல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டைட்டில். நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் ஜெயிலில் தான் காட்டுறாங்க. இப்போ அந்த ஜெயிலில் உள்ள ஐயோ என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க, பசிக்குதியா, சாப்பாடு சீரம் போடுங்கயா அப்படின்னு வந்து ஒரு குரல் கேட்குது. இப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே உனக்கு என்ன வேணும், இப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒரு ரகடான வாய்ஸ் கேட்குது. இப்போ அந்த ரகடான வாய்ஸை கேட்டு அந்த பர்சன் அப்படியே அமைதியாயிட்டாரு. அந்த ரகடான வாய்ஸு வேறு யாரும் இல்லை, ஜேகேவோட தான். இப்போ எதுக்கு நொய்யின்னு கத்திட்டேங்க, சாப்பாடு போடுவாங்க வாயை போத்து அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஆப்போசிட்டில் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்க, வாயோ மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ் எடுத்து அப்படியே மண்டையை பிடிச்சி உடைக்கிறாரு அந்த பர்சனோட மண்டையை. இப்போ அந்த பர்சன் தான், எதுக்கு இப்போ என்னை அடித்த அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபைட் போட்டுட்ருக்காங்க அந்த ஜெயிலே. இப்போ ஜெயில் வார்டன் வந்துட்டு, ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, இப்போ ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜேகேவை பார்த்து அந்த வார்டன் தான், உன்னைய பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு போ அப்படின்னு சொல்ல, ஏன்னா போகவா மரியாதை அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஜெயில் வார்டன் தான், சார் போங்க சார் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் அங்கேருந்து போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல ஜேகேவோட பேரண்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. ஜேகேப்பா உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்கா. இப்போ ஜேகேவோட பேரண்ட்ஸ் தான், இல்லைப்பா நீ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் உன்னை பார்க்கலான்னு. ஏன் இங்கே நிம்மதியாக இருக்கேனா, இல்லை செத்துட்டேனா, இல்லை ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னு வந்து பார்க்க வந்தீங்களோ? பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு இங்கே ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஏன்னா அவர் பண்ணாத தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான், இந்த நரகத்தை இன்னும் நான் எவ்வளோ நாள் அனுபவிக்கணுமோ, ரொம்ப நரகமாக இருக்குது, இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி புலம்புறாரு. அவர் அப்படியே கொஞ்சம் புலம்பிட்டு அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துருக்காரு. மூலையில் போய் உட்காந்து அப்படியே எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த வார்டன் வந்துட்டா, ஜேகே சார் கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவோ வெளியே வந்துட்டு, எனக்கு என்ன வேணும், நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, அது நீங்கள் இந்த ஜெயிலில் இருக்கீங்கள, கொஞ்சம் வேலை செய்கிறீங்களா, செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போய் அங்கே இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வராரு. வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கவங்க அப்படியே சாப்பாடை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க ஜேகேவுக்கு. ஏன்னா ஜேகேவை பார்த்தா அங்கே எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஜேகே எல்லாருமே கொஞ்சம் கட்டுப்பட்டோடு வச்சிட்ருக்காரு. இப்போ ஜேகே சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வார்டன் வந்துட்டு, இன்னும் நல்லா சாப்பிடு மிஸ்டர் ஜேகே சார், நல்லா சாப்பிடுங்க சார், நீங்கள் பண்ண தப்புக்கு இது மட்டும்தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் சொல்லிகிட்ருக்கா. ஜேகேக்கு வர டென்ஷனுக்கு காண்டாயிட்டு பிளேட்டை வீசி எரிஞ்சிட்டு அந்த வார்டனுக்கு சப்புன்னு 2 அறையை கொடுத்துட்டு, உனக்கு தெரியுமா, நான் வந்து தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, தப்பு பண்ணாமே தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த வார்டன் தான், நீங்கள் தப்பு பண்ணாம தான் இந்த ஜெயிலில் இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே வாயை மூடு சரியா, எல்லையா ரொம்ப க்ராஸ் பண்ணிட்டுருக்கா, என்ன யாருன்னு உனக்கு தெரியும்ல, தெரியும், நீங்கள் ஒரு வெட்டி ஆஃபீஸர், வீணா போன ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் கண்ணாபின்னாமல் திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகேக்கு சரியான காண்டாயிட்டு அப்படியே சுத்தியால் எடுத்து ஒட்டிகளான்லாம் தோணுது. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஜேகே அந்த ஜெயிலரை அப்படி அடிச்சிச்சு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சரியா, உன்னோட லிமிட்லேயே இரு, உன்னோட லிமிட் எதுவோ அதுலேயே இரு, என்கிட்ட இந்த சீன்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது சரியா,
வாயை பொத்திட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த ஜெயிலர், அப்பா என்னம்மா நடிகிற, ஏதோ பெரிய உத்தம மாதிரி. உன் கார்லேருந்து தானடா ட்ரக்ஸே எடுத்தான். ஏதோ ட்ரக்ஸே எனக்கு தெரியாத மாதிரி இந்த போதை பழக்கத்துக்கும் எனக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுவும் ட்ரக்ஸ் மட்டுமா குழந்தது, கொக்காயின் இருந்தது, அப்புறம் இன்னும் என்னமோ இருந்தது, என்னதுன்னு கூட மறந்துட்டேன். ஏன்னா அதுக்கு நான் வந்து போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணிட்டேன். எப்பாரு எனக்கு அது எப்படி வந்ததுன்னு தெரியாது சரியா? என்கிட்ட இதை கேட்டுட்டு மறுபடியும் நீ டென்ஷன் ஆக்க வராத. இங்கே பாரு ஜேகே சார், இதை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்டனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒத்துக்காதனால தான் ஜெயில் வரை இங்கே வரை வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு சரியான டென்ஷன் ஆகுது. ஜேகே அப்படியே இந்த ஜெயிலரை அகெயின் வந்து அடித்து அப்படியே வந்து படுக்க வச்சுட்டாரு. இப்போ ஜேகே தான் காண்டேத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவ்வளோ வெறிகொண்டு போயிட்டுருக்காது. இப்போ கரெக்டாக ஜேகே அப்படின்னு ஒரு க்யூட்டான ஒரு வாய்ஸு, இந்த வாய்ஸை கேட்டுதா யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஜேகே பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்தா? நிஷா, நீ எதுக்கு இங்கே வந்தா? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல? அது அது தெரியும், இருந்தாலும் நீ இங்கே இருக்கல, அதனால தான் நான் வந்தேன். உன்னை பார்க்கணும் தான் வந்தேன், வேறு எதுக்கும் நான் வரலை. நிஷா, நீங்களாம் வரக்கூடாது போ அப்படின்னு ஜேகே சொல்ல, நிஷா தான், இல்லை ஜேகே, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. நிஷா நல்லா கேளு, இது ஜெயிலு சரியா? போ அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்ருக்கா. நிஷா கேட்கவே இல்லை. ஜேகே, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜேகே, நீ எப்போ ஜேகே இந்த ஜெயிலேருந்து வருவேன் அப்படின்னு அந்த நிஷா பொண்ணு தான் கேட்டுட்ருக்கா. ஜேகேக்கு அப்படியே நிஷாவை பார்த்து அப்படியே மெல்ட் ஆகி, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நீ தயவு நீங்கள் இதை போறியா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த நிஷாவும் சரி ஜேகே அங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஜேகே தான், இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியாது போல், அந்த இவன் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் என்னை ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா? இவளுக்கு எதுக்கு நான் வந்து கேர் காட்டுறேன்னு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஐயோ, அத்தை பொண்ணாலும் இப்படி பண்ணிகிட்ருக்கேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் யோசிச்சுட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு சில பேர்லாம் வராங்க. ஜேகேன்றது நீ தானே? ஆமாம் நான் தான். இப்போ என்ன அதுக்கு? உன்னையா பாஸ் கூப்பிட்டாரு. என்னது பாஸ் கூப்பிட்டாரா? யாரு? இன்ஸ்பெக்டர். ஓ அவரா, வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க ஜேகே தான் கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி சீனை காட்டணுன்னா அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு. சொல்லு, இப்போயாவது அந்த ட்ரக்ஸும் அந்த கொக்கைன் எல்லாமே உன்னோடது தானே? ஒத்துக்கோ ஜேகே, எனக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியாது சார், புரிஞ்சுக்கோங்க, நான் அதை பண்ணலை. இனி தேவையில்லாமல் இங்கே வச்சுருக்கீங்க, அப்புறம் பின்விளைவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரி ஜேகே, ஓகே, நீ எதுக்கு அந்த ஜெயிலரை அப்படி அடிச்சா? அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார். அவர் ஏன் வழியில் குறுக்கிட்டார், நான் எதுவும் பண்ணலையே, அவராக வந்தார், அவராக சண்டை போட்டார், நான் என்ன பண்ணதுக்கு அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்கா. இப்போ அங்கேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் தான், ஜேகே மரியாதை கொடுத்து பேசு. உங்களுக்கு என்ன மரியாதை? நான் தான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிகிட்ருக்கான். தப்பு பண்ணன்னு சொல்லிகிட்ருக்கா. அடையாளம் இருக்கா, ஆதாரம் இருக்கா? இருக்கு ஜேகே,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஒரு போலியான சிசிடிவி கேமரா ரெடி பண்ணியிருப்பாரு. ரெடி பண்ணி அதில் அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்திருப்பாரு. இந்தோ பாரு, நீ தானே இது அப்படின்னு சொல்லி காட்ட, இப்போ ஜேகேவும் அந்த படத்தெல்லாம் பார்க்குறாரு. இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு, இது நான் இல்லை, இது நான் கிடையாது, நீங்கள் ஏஐயில் எடிட் பண்ணால் நம்புறதுக்கு நான் அப்படி அவ்வளோ பெரிய மக்கு பிசுலாம் கிடையாது. இது ஏஐ எடிட்னு சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட சொல்லிடும். சரிங்களா சார்? இந்த மாதிரி சொல்லி என்னைய கிரிமினல் ஆக்கிறாதீங்க. நீ ஆல்ரெடி கிரிமினல் தானே ஜேகே. நான் கிரிமினல் கிடையாது, என்னை கிரிமினல் ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான், நீ எந்த தப்பு பண்ணலையா, சரி நாளைக்கு கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீனை கட் பண்ணி கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. கோர்ட்டில் எல்லாமே விவாதம்லாம் போயிட்டுருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு, சார் நான் பேசலாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்க, இப்போ அந்த ஜட்ஜு தான் பார்த்துட்டு நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ்லாம் கேட்டுட்ருக்கு. ஜேகேவும் அப்படியே லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறாரு. அது யார் அப்படின்னு பார்த்தா அங்கே நிற்கிறது டே தான். இதை பார்த்துட்டு, யாருவா எனக்காக ஏன் இவன் வந்து போராடிட்டுருக்கான், இவன் வக்கீலும் கிடையாது அப்படின்னு பார்த்துட்ருக்கா. இப்போ டே தான் அப்படியே ஜேகேவுக்காக வாடாடிட்டுருக்காரு. ஆக்சுவலாக டே வந்து வக்கீல் கிடையாது, அது ஒரு பொதுமக்கள் மாதிரி. அங்கே அவர் இருந்திருப்பார், அதனால தான் சாட்சி சொல்ல ஜேகேக்கு கொஞ்சம் சாதகமாக சொல்லிகிட்ருக்காரு. இல்லை நான் அவர் அங்கே தான் பார்த்தேன், ஆனால் அவர் இதுக்காகலாம் வரலை, அவர் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு ஷாப்பில் நிறுத்தினார். அது ஏதோ பொக்கே ஷாப், அது ஷாப்பில் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தார். அது யாருக்காக எதுக்காகன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அதை மட்டும்தான் அவர் வாங்கிட்டு வெளியே வந்தார், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஏதான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு, எனக்காக இவனாவது சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிறான்னு, அந்த பூ யாருக்காக வாங்கினேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக ஜேகே வந்து ஜேகேவோட தங்கச்சி இறந்துட்டான்னு சொல்லி அதுக்காக தான் பொக்கே வாங்கிட்டு போயிருப்பார், ஒயிட் ரோஸு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து அப்படியே சொல்ல, இப்போ அந்த ஜட்ஜு பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா மிஸ்டர் டே? இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்லாம் எடுத்து காட்டுறாங்க. இப்போ அந்த ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு, ஓகே நீங்கள் கொடுத்த ப்ரூஃப்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அடுத்த தாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படியே க்ளோஸ் ஆகுது. ஜேகே அப்படியே ஜெயிலுக்கு போகிறாரு. டேவும் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பட் ஜேகே டேவை பார்க்க, டே ஜேகேவை பார்க்க, 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் 2 பேருமே அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அங்கே இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. இப்போ என்னன்னா, ஜேகேவோட பெருசாக ஒருத்தவங்க வந்து குற்றவாளியாக வந்திருக்கான். என்ன ஜேகே, உன்னை பார்த்தா இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்காம, அப்படி நீ என்ன பண்ண, அப்படியே எல்லாரையும் பயமுடுத்தி நீ என்ன சாதிக்க போகிற மிஸ்டர் ஜேகே? என்னையோட பெரிய குற்றம் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த இன்னொரு கிரிமினல் தான் கேட்டுட்ருக்கா. அந்த கிரிமினல் பேர் மேக்ஸ் கூட வச்சுக்கலாம்டா. இப்போ மேக்ஸ் தான், என்ன ஜேகே சொல்லு, 4 பேரை குத்திட்டு வந்தியா இல்லை கொலை பண்ணியா, நான் பண்ணேன் அப்படின்னு கேட்க, நான் எதுவும் பண்ணலை, என்னை சீண்டி பார்க்காத அப்படின்னு சொல்ல. இப்போ மேக்ஸு அது கேட்காம அப்படி ஜேகேவோட கோவத்தை டச் பண்ணி பார்க்குறாரு. சொல்லுங்கள் மிஸ்டர் ஜேகே, அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த ஜெயிலுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, யார் யார் வரணும், யார் யார் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணலையே, நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க? அதுக்கு தகுதியும் நீ இல்லையே. ஏதோ புடுங்கி மாதிரி இது என்னமோ பண்ணிகிட்ருக்கியாமே. என்னத்த இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி என்ன உன் கண்ட்ரோலுக்கு வர வைக்கணும்னு நினச்சிட்ருக்கியா ஜேகே?
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் போட்டுருக்கா. இப்போ கரெக்டாக அந்த ஜெயிலர் வந்துட்டு 2 பேரும் ஃபைட் போடுற நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போ ஜேகி தான் நான் எதுவும் பண்ணலை, அங்கே அந்த சைடில் இந்த மேக்ஸ் தான் நான் தான் பண்ணேன், அவனை கொஞ்சம் சேண்டி பார்க்கலாம் தான் பண்ணான். ஏன்னா ஏதோ பெரிய குற்றம்லாம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஏதோ பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அப்படி என்ன பண்ணான் அப்படின்னு கேட்க இப்போ ஜெயிலர் தான் அவன் ட்ரக்ஸுக்கு தொட்டான் அண்டு கொக்கைனும். ஓ இவ்வளோதானா, நான்லாம் 10 கொலை பண்ணிவிட்டு இங்கே உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல இப்போ ஜெயிக்கிறான் ஸ்டேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபமாகுது. இதை பண்ணுறதுக்காக இந்த ஜெயிலுக்கு இவன் ஏன் வந்தான், இல்லை அது கொஞ்சம் பெரிய கையாக மாறிடுச்சு. ஓ என்னையோட பெரிய கை அப்படின்னு அந்த மேக்ஸ் தான் வம்பிழுத்துட்ருக்காரு ஜேகேவை. இப்போ ஜேகே மேக்ஸ் அப்படி பொழந்தெடுக்கிறாரு. உனக்கு என்ன தைரியம் வரும், என் கோவத்தை சீண்டி போட்டாரோ வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படி மேக்ஸை போட்டு அடிச்சிட்ருக்காரு. அவ்வளோ பிளேட்டு போகுது மேக்ஸுக்கு. அப்படியே ஜெயிலர் தான் கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா, இப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, 2 பேரும் என்ன எதிரியா, 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இல்லை சார் அப்படின்னு மேக்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜெயிதான் அப்படி தான் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ அந்த ஜெயிலர் அப்படியே ஜேகேவை அப்படியே லாக் பண்ணிட்டு, என்ன திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ, கையை விடு, என் கையை பிடிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு அங்கே ஃபைட் போயிட்டுருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு உன்னைய பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஜேகே சார் அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா டே தான், நீங்கள் உங்கள் பேர் ஜேகே தானா? ஆமாம் நான் தான் ஜேகே. உங்கள் பேர் என்ன? என் பேர் டே. நான் உங்களுக்காக தான் நான் வாடற போகிறேன். நான் வக்கீல்லாம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு சாட்சியாக நான் தான் இருக்கேன். ஓகே இருந்துக்கோ. இப்போ எதுக்கு என்னைய பார்க்க வந்திருக்கா? அது உங்களுக்கு ஜாமீன் ரெடி பண்ணியிருக்கோம். ஓ ரெடி பண்ணிட்டீங்களோ? ஆனால் இங்கேருந்து வர எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லையா. இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் வந்து தான் ஆகணும். இங்கே நீங்கள் இருக்க இன்னும் நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்புறம் நீங்கள் குற்றமே பண்ணலைனாலும் இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜேகே தான் இங்கேயே இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது, எல்லாத்தையும் பொழந்துட்டு எல்லாத்தையும் அடி போட்டுட்டு எல்லாம் இருக்கு. ஜேகே நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ஜெயிலில் இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க, நீங்கள் மாறிடுவீங்க. சொன்னால் கேளுங்க ஜேகே. ட்ரை பண்ணுறோம், ஆனால் இப்படிக்கு இந்த ஜெயிலை விட்டு நான் வர மாட்டேன். ஒருத்தனை கொன்னுட்டு நான் வரேன். ஜேகே வேணாம், நீங்கள் யாராவது இப்போ நீங்கள் கொலை பண்ணிங்கன்னா அந்த பழி உங்கள் கிட்ட தான் வரும், வேறு யாருக்கிட்டே போகாது. அப்புறம் நீங்கள் குற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வேணாம் ஜேகே, சொன்னால் கேளுங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ ஜேகே தான் இப்போ எதுக்கு அவன் எனக்கு உதவி செய்கிறான், இதுக்கு தேவையில்லாமா எனக்கு உதவி செய்யணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ டே தான் அந்த சைட்லேருந்து இவனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு பக்கம் யோசிக்க. இப்படியே கொஞ்சம் டேஸ்க்கு வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ அகெயின் அந்த ஜட்ஜ் மீட்டிங் வந்து நடக்குது. இப்போ ஜேகே தான் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஜட்ஜு, சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ டே தான் அப்படி ஜேகேவை பார்த்து உரைக்கிறாரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஜேகே, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து போயிட்டுருக்கு, செக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஜாமீன் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து சொல்ல, அப்பா ஜாமீனாச்சும் தந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஜேகே தான் இப்பட்டே தான். இங்கே பாருங்கள் ஜேகே, உங்களுக்கு ஜாமீன் தான் கொடுத்துருக்க, நீங்கள் இன்னும் நிரந்தரமாக வெளியே வரல. நீங்கள் நிரந்தரமாக வெளியே வரணும்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். என்னது சோஷியல் சர்வீஸா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். பண்ணலைன்னா இந்த ஜாமீன் அவ்வளோவா நீடிக்காது. நீங்கள் பண்ணி ஒரு 2 பேர்த்துக்கிட்ட சைன் வாங்கணும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. அப்படியே அந்த ஜாமீனும் வந்து இதாகுது. அவர் நிரந்தரமாக வந்து வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பெல்லாம் வந்து முடியுது. இப்பட்டே தான் ஜேகேவை பார்த்துட்டு, ஆ உங்களுக்கு இப்போ நீங்கள் எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அந்த சைடு திரும்ப, டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ஜேகே சொல்லுங்கள். நீங்கள் எப்போலேருந்து என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? அது அது வந்து சொல்லுங்கள். அது எப்போலேருந்து எனக்கு தெரியும். அது நீங்கள் அந்த ஃப்ளவர் புக்கையில் இருக்கும்போது தான் உங்களே தெரியும் ஜேகே. பொய் சொல்லாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி என்னை எங்கேயோ பார்த்துருக்கீங்க கரெக்டா? ஆமாம். எங்கே பார்த்துருக்கீங்க? காலேஜில். காலேஜா? நான் காலேஜ் முடித்து 4 வருஷம் ஆகுது. நீங்கள் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு ஜாப் கம்பெனியில் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். சரி, எப்போ என்னை லவ் பண்ணீங்க? என்ன பேசுறதுக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இதை வேறு யார்ட்டாச்சும் சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லாதீங்க. இதை நான்லாம் நம்ப மாட்டேன். இல்லை ஜேகே, சொன்ன கேளுங்க, நான் உங்களை லவ்லாம் பண்ணலை. இல்லை, நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்க, அது எனக்கே தெரியும். எப்படி சொல்கிறீங்க? அதான் பாருங்க, லவ் லெட்டர் டு மிஸ்டர் ஜியான் ஜங்குக்குன்னு என் பேர் தானே எழுதிக்கோ. எனக்கு தானே இந்த லவ் லெட்டர். அது ஜேகே எனக்கு கொடுத்துருங்க. அது 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 வந்து அப்படின்னு ஜேகே தான் திணறிக்கிட்டு இருக்காரு. ஜேகே அப்படி பார்த்துட்டு, சொல்லுங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்காரு. இப்போ டே தான் அது அது ஜேகே அது வந்து சொல்லுங்க டே, என்ன நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? அது அது வந்து ஆமாம் ஜேகே, உங்களை லவ் பண்ணுறேன். எதை வச்சு நீங்கள் என்ன லவ் பண்ணீங்க? என்னோட ஃபேஸ் வச்சா? இல்லை இல்லை ஜேகே, நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறத பார்த்தா நீங்கள் ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில டைம்ஸ் நீங்கள் டெவல் மாதிரி என் கண்ணுக்கு தெரியுறீங்க. அது அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை. அது நான் அப்படி தான். ஒரு சில சமயம் நான் நார்மலாக இருப்பேன், ஒரு சில சமயம் நான் டெவலாக மாறிடுவேன். அது என்னோடய மூடு தகுந்தபடி. சரி, இப்போ ஃபைனலாக நீங்கள் என்னடா சொல்ல வரீங்க? ஐ லவ் யூ ஜேகே. நான் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறேன். 1 இயர் ஆயிடுச்சு உங்களை லவ் பண்ணி. ஓ, 1 இயர் ஆயிடுச்சா? சரி, ஆனால் உங்கள் மேலே எனக்கு சுத்தமாக ஃபீலிங்ஸே இல்லையா? அது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் திணறிட்டு இருக்கா. இப்போ ஜேகே அப்படி டேவை லாக் பண்ணிட்டோம், அப்படி கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தான், ஜேகே 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 என்ன பண்ணுறீங்க? இது பப்ளிக் பிளேஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓய மூடிட்டு ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்படின்னா அப்படி கிஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ டே தான், ஜேகே ஜேகே விட்டுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மவுண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகேவே வந்து விட்டுட்டு, இங்கே பாருங்க டே, நானும் உங்களை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், லவ் யூ டூ டே. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச்.
அது அது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதான் ஒரு மாதிரி பேசலான்னு வர ஜேகே அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு டேவா. அப்படி கிஸ் பண்ணுறாரு பப்ளிக்கில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே போகிறாங்க. பட் ஜேகே அதில் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே அவங்க 2 பேருமே அழகாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒருத்தர் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பை அவ்வளோ அழகாக ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த ஒன் ஷாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை பை.